நேற்று வந்து அந்த குறும்படம் ப்ளே பண்ணியிருப்பாங்க. குறும்படம் போட்டு முடிச்சுட்டு, நீங்கள்லாம் எவ்வளோ ஒரு அக்லி கேம் விளையாண்டுருக்கீங்க தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி சார் கேட்பாரு. கேட்கும்போது எல்லாரோட தப்பையும் சுட்டி காட்டுவார். எல்லாமே ஓகே, கண்டிப்பாக ஒரு பொண்ணு அடிபட்டிருக்கும் போது எல்லாரும் போய் கேட்கணும்னு சொல்கிறாரு. அந்த அட்வைஸ் நல்ல அட்வைஸ் தான். அது வந்து எல்லாருமே போய் கேட்டிருக்கணும், அது ஏன் கேட்கல அப்படின்னு கேட்குறாரு. அது எல்லாமே ஓகே. அதுக்கப்புறம் எஃப்ஜே எழுப்பி விட்டுட்டு சொல்கிறாரு, இது குட் கேம்னு சொன்னீங்க, நீங்கள் என்ன மாதிரி ஒரு கேம் விளையாண்டுருக்கீங்க தெரியுதா எஃப்ஜே அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னோடனே இப்போ சரிண்ணா நான் மாற்றிக்கிறேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜே சொல்கிறாரு. ப்ராப்ளம் என்னென்னா, விஜய் சேதுபதி சார் அவர் மனசில் ஒரு 2-3 வார்த்தை, இந்த வார்த்தை தான் பதிலாக வரணும், இந்த டோனில் தான் வரணும்னு அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு. அவரை மாதிரியே எல்லாருமே திங்க் பண்ண முடியாது. இப்போ ஒரு தப்பு பண்ணியிருக்கும் போது, ஆமாம் தப்பு தான், எனக்கே அசிங்கமாக இருக்குன்னு சொன்ன சபரியவும் திட்டுறாரு. அதே நேரம் எஃப்ஜே வந்து ஓகேண்ணா நான் மாற்றிக்கிறேன்னான்னு சொன்னால் அதுக்கும் திட்டுறாரு. இப்போது வந்து சும்மானுன்னா ஏதாவது நீங்கள் பதில் சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த பையனு தான் என்ன தான் பண்ணுவான்? அவன்கிட்ட கேட்டனால இப்போ ஒரு தப்பு பண்ணிட்டேன்னு நான் உங்களை நீ தப்பு தான் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. அப்போ அவன் அந்த பையன் என்ன சொல்ல முடியும்? அதனால் அவன் இந்த பதில் சொல்கிறான். உடனே இது எப்படி குட் கேமாக இருக்கும்? ஒருவேளை பாருனால அது குட் கேம் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே வந்துட்டு பார்வதி ஆமாம் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பார்வதிக்கு அந்த இடத்துல ஒரு சைட் கேப்பில் ஒரு குத்து, நீங்கள் பேசாமல் இருங்க, உங்ககிட்ட நான் கேட்கல பாரு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு நீங்கள் பாரு பண்ணதும் தப்பு, திருப்பி போய் ப்ரொவோக் பண்ணக்கூடாது, பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தா அது வந்து கரெக்டு. அதை நீங்கள் சொல்லலைல, அதனால் அவங்க நடுவில் பேசுகிறாங்க. இதில் நிறைய பேர் சொல்கிறாங்க வார்த்தையை வந்து வார்த்தையால் தான் அடிக்கணும்னு. அறிவு கெட்ட கூன் அந்த மாதிரி பார்வதி சொல்லிட்டாங்க. திருப்பி வந்து சபரி இதே மாதிரி சொல்லியிருந்தா, ஒரு பொண்ணை தப்பான வார்த்தை சொல்லிட்டான், தீயினால் சுட்ட பொண் உள்ளாரும் மாறாதே நாவினால் சுட்ட வடு, அது இதுன்ட்டு வந்திருப்பாங்க. அவன் வந்து பண்ணது கரெக்டுன்னு நான் சொல்லலை. பட் அந்த இடத்துல வந்து திருப்பி அதுக்காக கெட்ட வார்த்தையும் பேச முடியாது. அது இதை விட மோசமாயிடுது. ஏதாவது தப்பான வார்த்தை சொல்லிட்டா அது வந்து திருப்பி எடுக்கவே முடியாது. இது வந்து சரியாச்சும் பண்ணலாம், அது சரி பண்ணவே முடியாது. ஸோ அந்த இடத்துல பேட் வேர்ட்ஸ் பேசுகிறது வந்து ஒரு நல்ல சொல்யூஷன் கிடையாது. இப்போ வந்து எஃப்ஜே கேட்குறாரு, ஒருத்தர் அடிபட்டு இருக்கும்போது நீங்கள் எப்படி குட் கேம்னு செலிப்ரேட் பண்ணலான்னு கேட்குறாரு. என்னுடைய ஒரு கொஸ்டின் என்னென்னா, இது வந்து ரொம்ப வேலிட் பாயிண்ட் தான். அடிபட்டு இருக்கும்போது குட் கேம்னு செலிப்ரேட் பண்ணக்கூடாது. பட் நான் இந்த சீசன் ஸ்டார்டிங்லேருந்து நான் பார்த்துருக்கேன், யாருக்கு நோஸ் கட் கிடச்சாலும் சரி, யாரை திட்டினாலும் சரி, யாராச்சும் ஒருத்தருக்கு வந்துட்டு பிக் பாஸ் ஏதாவது திட்டினாலும் சரி, உடனே பார்வதி வந்து எந்திரிச்சு ஓப்பனாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பொம்மை டாஸ்க், ஏதோ ஒரு டாஸ்கில் வந்துட்டு சபரியோட பொம்மை போன உடனே எந்திரிச்சு ஹைன்னு சொல்லி பயங்கரமாக வந்து ஒரு குதிச்ச செலிப்ரேஷன்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி செலிப்ரேஷன் பண்ணும்போதெல்லாம் அது என்ன யாருக்கெல்லாம் நீங்கள் பண்ணும்போதும் நீங்கள் எதுக்கு இப்படி செலிப்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னு அவர் கேட்டிருந்துருக்கணும். இப்படி நமக்கு நெகட்டிவ் நடக்கும்போதெல்லாம் செலிப்ரேட் பண்ண ஒரு பர்சனுக்கு ஒரு நெகட்டிவ் நடந்தோடனே அந்த பையனும் அதை செலிப்ரேட் பண்ணிட்டான். அவன் அதை நெகட்டிவை செலிப்ரேட் பண்ணல, அவன் அதை பற்றி மைண்ட் பண்ணாமல் அவன் வந்து சபரிக்கிட்ட குட் கேம்னு சொல்லிட்டான். ஸோ அவன் பண்ணது தப்பு தான். ஆனால் இந்த செலிப்ரேஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு வாட்டியாவது அட்ரஸ் பண்ணியிருக்கணும். இந்த முதல்ல அடுத்தவனுக்கு ஒரு இது வரைக்கும் நான் எந்த சீசன்லேயும் இப்படி பார்த்தது கிடையாது. எல்லாருக்கும் ஒரு நெகட்டிவ் ஒன்று ஏதாவது கேட்டோடனே ஒன்று கத்தி ஓப்பனாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதை கேட்கறதுக்கு ஆளே கிடையாது, அடக்கிறதுக்கும் ஆளே கிடையாது. அது இந்த சீசனோட சாபக்கேடு தான். உங்களுடைய கமெண்ட்ஸை